பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. நாம் இரக்கத்தை பெறவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இரக்கம் பெற. ஆமென். இந்த நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் இரக்கம் பெற வேண்டும். ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை வாழ்க்கையில் வாஞ்சியுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை வாழ்க்கையில் நம்புங்கள். ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிறதான கிருபை சாதாரண கிருபை அல்ல. ஏற்ற சமயங்களில் நமக்கு உதவி செய்கிற கிருபை. ஒரு ஆபத்தில் அந்த கிருபை தான் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு பிரச்சனையில் அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. யாராவது நம்மை கைவிடும் நேரங்கள் வரும்போது கிருபை நமக்கு உதவி செய்கிறது. கடினமான சூழ்நிலைகள் வரும்போது கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற ஒரு கிருபை. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையை கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் ஜீவியத்துக்கு கிருபை கொடுங்க. வாழ்க்கைக்கு கிருபை கொடுங்க. பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. கணவருக்கு கிருபை கொடுங்க. எங்கள் குடும்பத்துக்கு கிருபை கொடுங்க. எங்கள் போதகருக்கு கிருபை கொடுங்க. போதகருடைய குடும்பத்துக்கு கிருபை கொடுங்க. ஒரு நாளும் கேளுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எப்படி கிருபாசனத்துக்கு போகணுமா? தைரியமா. கிருபாசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாக சேரணுன்றார் இவர். அன்னைக்கு யாரும் கிருபாசனத்துக்கிட்ட தைரியமாக போக மாட்டாங்க. பிராகாரத்திலே கொஞ்சம் பேர் நின்றுடுவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அதில் ஒரே ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். கிருபாசன தண்டையில் போக முடியும். அதுவும் இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாக இப்போ சேர்றோம். நம்ம திரைச்சீலை கிழிஞ்சிருக்கு. இயேசு நமக்காக திரைச்சீலையை கிழிச்சாரு. இப்போ பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம்ன்ற வேறுபாடு இல்லை. தேவன் நம்மை அவருடைய அருகிலே இருக்க சேர்த்து கொள்ளுகிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேருங்கள். தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு செல்லுங்கள். தைரியமாய் கிருபாசனத்தை நோக்கி போங்க. ஆமென். கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேருவோமா? கிருபாசன தண்டையில் சேருவது நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். சகாயம் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வர்றோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.